Hello friends, welcome to Indian Flavours. இன்னைக்கு நாம டீ காஃபியோட சாப்பிடுறதுக்கு ரொம்பவே மொறுமொறுப்பான சுவையான நெய் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இதர சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முறுக்கு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாம பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது தரித்தரியா இல்லாத மாதிரி நல்ல ஃபைனா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இனி நம்ம ஒரு அகன்ற பவுல்ல 1/2 கப் அளவு இடியாப்ப மாவு சேர்த்துடலாம். நம்ம புட்டு மாவெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அதுல சின்ன சின்ன தரியா இருக்கும். அப்போ நம்ம முறுக்கு பிழியும் போது அந்த ஹோல் அடைச்சிரும். அதனால இடியாப்ப மாவை சேர்த்துக்கோங்க. இனி இதுல நம்ம அரைச்சு வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துடலாம். கூடவே முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கருப்பு எள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். இது நெய் முறுக்குங்கிறதுனால நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். இனி இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அப்பதான் அந்த உப்பு நம்ம சேர்த்த எள் எல்லாமே மாவோட கரெக்டா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இனி இதுல நல்லா கொதிக்க வச்சிருந்த தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சுக்க போறோம். ஹாட் வாட்டர் ஆட் பண்றதுனால ஒரு ஸ்பூன் வச்சு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடா இருக்கும். நம்ம எதுக்காக சுடு தண்ணி ஆட் பண்றோம் அப்படின்னா அப்பதான் நம்மளோட முறுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நீங்க நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் இளக்கமா இருக்கிற மாதிரி தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம முறுக்கு பிழியும் போது கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி கரெக்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் லூஸா தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது. இப்ப நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம இடியாப்ப மேக்கர்ல இந்த ஸ்டார் அச்சை யூஸ் பண்ணிக்கிறோம். இடியாப்ப மேக்கருக்கு உள்ள கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மாவு ஒட்டாம இருக்கும். இனி நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவுல இருந்து கொஞ்சம் போர்ஷன் எடுத்து இடியாப்ப மேக்கர்ல சேர்த்துடலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு எண்ணெயில பிழிஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்துல எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிழிஞ்சு இந்த மாதிரி கை வச்சு எடுத்து விடுங்க. அப்போ நம்மளோட முறுக்கு சின்ன சின்ன துண்டுகளா கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பண்றதுனால குழந்தைங்களுக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் நம்ம வேக விடணும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்பதான் எல்லா பக்கமும் சமமா வேகும். இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்குனதும் நம்ம முறுக்குகளை வெளியே எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரா வெந்து ரெடி ஆயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட சுவையான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.